சேஜ் 50 கிளவுட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். இதை கிரியேட் பண்ணுறது கம்பெனி ஒன்றில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி லாகின் பண்ணணும். அதுக்கு சேஜ் பாரில் சைன் அப் ஃபார் அக்கவுண்டிங், இல்லை இந்த சேஜ் வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம், ப்ராடக்ட் டைப், கண்ட்ரி. கண்ட்ரியில் வந்து ஸ்ரீலங்கா இருக்காது, அதுக்கு ஜெம்பியா செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, என்டர் அக்சஸ் கோட். இந்த அக்சஸ் கோடை பார்த்து அப்படியே ரீடைப் பண்ணணும். What you currently use? Excel. Year in business. Second, I accept the terms and condition. I click பண்ணிட்டு Hello Sage Accounting newsletter subscriptionையும் கிளிக் பண்ணிட்டு sign up. ஆக்டிவ் அக்கௌண்ட் இமெயிலுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் மூலமா லாகின் பண்ணி கம்பெனியை கிரியேட் பண்ணலாம். இமெயிலில் லாகின் பண்ணோடனே இந்த விண்டோக்கு வரும். இதில் லாகினை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட், கம்பெனி நேம் அது ஹெட் ஆகிடுக்கு. அடுத்து போஸ்டல் அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸையும் எட் பண்ணுறது. அட்ரஸ், போஸ்டல் கோட், அது ஃபிசிக்கல் அட்ரஸ் அதுவும் எட் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட். இந்த செலக்டிவ் லோகோ ஒன்று எட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைலுக்கு போயிட்டு கம்பெனி லோகோ ஒன்று எட் பண்ணலாம். இன்வாய்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் லோகோ பொசிஷன் எந்த சைட்டில்? லெஃப்ட் சைட். அதாவது சூஸ் யுவர் லே அவுட்.
மாடர்ன். இது அவங்களோட ப்ரீவியூ, இன்வாய்ஸ்ட ப்ரீவியூ. அடுத்தது நெக்ஸ்ட். Allow your customers to view invoices and quotation as well as their account history online. இதில் ரெண்டு தந்துருக்காங்க, இன்வாய்ஸ் அண்ட் கொட்டேஷன் ஒன்லி, இன்வாய்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி. இதில் பெஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த வெட் இல்லை, நோ. இன்வாய்ஸ் செட்டிங்ஸ் 0. ஃபினான்ஷியல் இயர் ஹெட் ஆயிருக்கு, கரெக்ட் ஹெட் ஆயிருக்கு. இது ரிட்டன்ஷன் பீரியட் 2 years. ரீசன் சாம்பிள் கம்பெனி. இது ஃபினிஷ். ஃபினிஷ் கொடுத்தோன்னே கம்பெனி கிரியேட் ஆயிட்டு கம்பெனி கிரியேட் ஆயிட்டு. கம்பெனி செட்டிங்ஸ் செய்யறதுக்கு இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிரியேட் ஆல்டரேஷன் செய்யலாம். இல்லை கம்பெனி டீட்டெயில்ஸ், ஜென்ரல் செட்டிங், வெட் செட்டிங்ஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட்டாக வந்து கம்பெனி டீட்டெயில்ஸில் கம்பெனி நேம், நம்பர், அது ஃபெக்ஸ் நம்பர், இந்த ஃபெக்ஸ் நம்பர் எட் பண்ணலாம். அது மொபைல் நம்பர், கான்டாக்ட் நேம், அது இமெயில் அட்ரஸ், அடுத்தது போஸ்டல் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ்ல எட் ஆகிருக்கு. அது வந்து அது சேவ். அடுத்தது கம்பெனி டீட்டெயில்ஸில் எடிஷனல் கம்பெனி இன்ஃபர்மேஷன், இல்லை கம்பெனி டெக்ஸ் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டெக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். சிட்டி, ப்ரொவின்ஸ், கண்ட்ரி. சிட்டி, ப்ரொவின்ஸ், கண்ட்ரி கிரியேட் பண்ணலாம். அடுத்தது சேவ். இந்த கஸ்டமர் ஜோனில் இன்வாய்ஸ் அண்ட் கொட்டேஷன் ஒன்லி, இது ஏற்கனவே நாங்கள் எட் பண்ணி தான் வச்சுக்கோம். அது ஜென்ரல் செட்டிங்ஸில் ஃபினான்ஷியல் இயர், அதுவும் கரெக்டாக எட் ஆகிருக்கு. இன்னொரு ஃபினான்ஷியல் இயர் வேணும்னா இன்னைக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் அது இன்னும் டெட் ஆகும். இது இல்லாமல் இருக்கிறனா மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணால் அது இல்லாமல் ஆகும். அது செட்டல் லாக்டவுன் டேட், க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டை இதாக்கலாம். இந்த ரவுண்டிங். அடுத்தது ரீஜனல் செட்டிங்ஸில் டெசிமல் பிளேசஸ் இருக்கு. அதில் கரன்சி சிம்பிள் வந்து நாங்கள் ஜிம்பாவே கண்ட்ரியை போடுறதுனால அதில் கரன்சியில் சிம்பிள் காட்டுது, இல்லை எல்கேஆர்னு மாற்றிக்கலாம். அது டேட் ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கு. இது டேட் ஃபார்மேட்டும் ஹெட்டாக இருக்கு. இது சேவ். அது கஸ்டமர் அண்ட் சப்ளையர் செட்டிங்ஸ், இதுவும் தேவையானதை டிக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஐட்டம் செட்டிங்ஸ்லேயும் ஓன் வென் ஐட்டம் குவான்டிட்டிஸ் ஃபால் பிலோ 0 ஓன் பண்ணுறதுக்கு டிக் பண்ணலாம். இதெல்லாம் டிக் பண்ணி கொள்ளலாம். இது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், பேர்சனல் இன்ஃபர்மேஷன். அது வெட் செட்டிங்ஸில் வெட் நம்பர் இருந்தால் வெட் நம்பரை டைப் பண்ணலாம். அது வெட் லாஸ்ட் வெட் பீரியட் இன் டேட். அது பேமெண்ட் பேஸ்டில் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு வெட் ஒன்று ஸ்டாண்டர்டான ரேட் ஒன்று இருக்கும். இன்வாய்ஸ் பேஸ்ட்னாலும் அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட் ஒன்று இருக்கும்.
எங்களுக்கு நோ வெட். அது டாக்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட்மெண்ட்டுக்கான மெசேஜஸ், தேவையான மெசேஜை நீ டைப் பண்ணலாம். அது டாக்குமெண்ட்ஸ் நம்பர்ஸ், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் நம்பர் இருக்கு. நம்பர் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், அது சேல்ஸோட நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், அது கிரெடிட் நோட் நம்பர், கஸ்டமர் ரைட் ஆஃப், சப்ளையர் இன்வாய்ஸ், பேச்சஸ் ஆர்டர் நம்பர், பேச்சஸ் ஆர்டர் நம்பர், சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், அதாவது இங்க இன்வாய்ஸ் நீக்கி அது பில் நம்பர், சப்ளையர் ரிட்டர்ன், சப்ளையர் ரிட்டர்ன் அது பேஜஸ் ரிட்டர்ன். இது இப்படி எட் பண்ணிக்கொள்ளலாம். இது சேவ் அண்ட் க்ளோஸ். அடுத்த டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன். எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கஸ்டமர் டாக்குமெண்ட் மெசேஜஸ், சப்ளை டாக்குமெண்ட் மெசேஜஸ், இன்வாய்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் லே அவுட், லே அவுட் எப்படி வரணும், அது பிராண்டிங், அது லோகோ சம்மந்தமானது எங்களோட ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் எட் பண்ணிட்டோம். இந்த யூஸ்ட் டிஃபைன் ஃபீல்ட்ஸ், கஸ்டமர், சப்ளையர், ஐட்டம், எசட், டாக்குமெண்ட், டிரான்சாக்ஷன், அது இமெயில் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், அதில் ப்ரீவியூலாம் காட்டுறாங்க. இதை ஏண்டா ஆல்டேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ம், இதோலையும் இதோலையும் எடிட் ஆல்டேஷன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது மல்டி கரன்சி, தேவையான கரன்சி மல்டி கரன்சியோடு நிறைய எட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் கம்பெனி செட்டிங்ஸ். மேனேஜ் யூசர்ஸ், அதாவது யூசர் இல்லாட்டி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இன்வைட் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட்டாக வந்து அவங்கள கிரியேட் பண்ணணும். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் மேனேஜ் யூசர்ஸை கிளிக் பண்ணணும். இங்கே ஹெட் அக்கௌண்டன்ட் அது ஹெட் யூசர் லீக். ஹெட் யூசரில் வந்து அட்மின் வந்து ஆல்ரெடி ஹெட் ஆயிருப்பாரு, இல்லை ஓனர் வந்து ஹெட் ஆயிருப்பாரு. அடுத்தது ஹெட் அக்கௌண்டன்ட் கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான யூசரை கிரியேட் பண்ணிக்கலாம். The first name, last name, அது அவரோட இமெயில், நாங்கள் இன்வைட் கொடுக்கக்கூடிய இமெயில் அவரோட. இது அவரோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர். திஸ் யூசர்ஸ் மை அக்கௌண்டன்ட். அடுத்தது சேவ். இங்கே நாங்கள் கிரியேட் பண்ண அந்த அக்கௌண்டன்ட் ஹெட் ஆகிருக்கு. இது இவருக்கான பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்ட்ரோல் யூசர் எக்ஸஸுக்கு போகணும். இல்லை அவரோட நேமுக்கு நேராக பெர்மிஷன்ஸ் நீக்கும், அதை கிளிக் பண்ணணும். இல்லை அவருக்கான பெர்மிஷன்ஸ் இருக்கும், இல்லை டிக் பண்ணுறதா டிக் பண்ணலாம். அவருக்கு தேவையில்லாட்டி அதை அன்டிக் பண்ணலாம். தேவையில்லாதெல்லாம் அவருக்கு அன்டிக் பண்ணலாம். அடுத்தது சேவ்.
கம்பெனியில் யூசர் டாஸ்க் மேனேஜில் யூசர் டாஸ்க் டேஷ்போர்டுக்கு போகணும். இல்லை எட் யூசர் டாஸ்க், இல்லை சப்ஜெக்ட், அது டியூ டேட், அதாவது ப்ரியாரிட்டி. ப்ரியாரிட்டி வந்து ஹை. இந்த கேட்டகரி அதில் என்ன கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். எட் நியூக்கு போயிட்டு எனக்கு ஒரு கேட்டகரி நேம் ஒன்று கொடுக்கலாம். சரி, அது அசைன் டு அக்கௌண்டன்ட் செலக்ட் பண்ணுறேன். அது டைப் கஸ்டமர், அது செலெக்ஷன், இங்கேயும் எட் நியூன்னு கொடுத்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். கஸ்டமர் நேம், நேம் கொடுத்துட்டு அது இது அன்டிக் பண்ணுறேன். இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இமெயிலை நண்டு கொடுக்குறேன். அது சேவ், அது கம்ப்ளீட் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். இது வந்து அவருக்கான இன்வைட் போயிருக்கும். எட் யூசர் டாஸ்க்கை கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்கான இன்வைட்டை கொடுக்குறது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செய்யறதுக்கு இந்த அக்கௌண்ட் டேப்ல ஹெட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி செய்யலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி செய்யலாம். இல்லை ஏற்கனவே சில லெஜர்ஸ் தந்திருக்கி, அதில் எக்ஷனில் போயிட்டு எடிட் டிலீட்லாம் பண்ணக்கூடிய மாதிரி தந்திருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு ஹெட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணால் இங்கே ஹெட் அண்ட் அக்கௌண்ட், ஹெட் அண்ட் ஐட்டம் அக்கௌண்ட், ஹெட் பேங்க் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்கு. இல்லை ஹெட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் நேம், கேட்டகரி, ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது டேட், சேவ் அண்ட் நியூ, அக்கௌண்ட் நேம், ரன் கரண்ட் அசெட், ஓப்பனிங் பேலன்ஸ், டேட், சேவ் அண்ட் நியூ, அக்கௌண்ட் நேம், ஓப்பனிங் பேலன்ஸ், டேட், சேவ். இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண எல்லா ரெக்கார்டையும் பார்க்குறதுக்கு அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு நான் கரண்ட் அசெட்டை கிளிக் பண்ணால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது காட்டும். அது மாதிரி கரண்ட் அசெட்டை கிளிக் பண்ணால் கரண்ட் அசெட்டுக்குரிய இது எல்லாத்தையும் காட்டும். அதே மாதிரி பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெட் அண்ட் அக்கௌண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி கடைசியாக மூன்றாவது உள்ளதை ஹெட் பேங்க்கோ கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணணும். அதில் பேங்க் நேம், பேமெண்ட் மெத்தட், கேஷ், பேங்க் நேம், கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ்,
டேட், சேவ் அண்ட் நியூ. பேக் நேம், check. Bank name, account number, opening balance, date, save. இல்லை ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு இந்த குயிக் ரிப்போர்ட்டில் போயிட்டு செய்யலாம். இல்லாட்டி ரிப்போர்ட் டேப்லையும் ரிப்போர்ட் பார்க்கலாம். போயிட்டு இங்கே குயிக் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணி அதில் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். டேட் ரேஞ்ச் ஆல், ஷோ, அடுத்தது கம்பேர் வித் டிஸ்பிளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தா ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் காட்டும். இது ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட். அது இன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் வெட் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுது. இது காட்டுறதுக்கு காரணம் இங்க இன்னும் டெப்டர்ஸ் கண்ட்ரோல், கிரெடிட்டர்ஸ் கண்ட்ரோல், ஸ்டாக் கண்ட்ரோல்லாம் இன்னும் பதியாததுனால இந்த அமௌண்ட் பேலன்ஸ் காட்டுது, டிஃப்ரெண்ட் காட்டுது. சப்ளையர் கிரியேஷன் பண்றதுக்கு இந்த சப்ளையர் டேபுக்கு போயிட்டு அதில் லிஸ்ட் எந்த சப்ளையரை கிளிக் பண்ணி டிரெக்டா சப்ளையரை ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டி லிஸ்ட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் சப்ளையர் கேட்டகரிஸை கிளிக் பண்ணி அவனோட கேட்டகரிஸோட எட் பண்ணலாம். எட் கேட்டகரிஸ், டிஸ்கிரிப்ஷன், ஹோல்சேலரா ரிட்டைல் சேலரான்னு எட் பண்ணலாம். சப்ளையர் எட் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் சப்ளையரை செலக்ட் பண்ணணும். இல்ல எட் சப்ளையர், இல்ல சப்ளையர் நேம், the category, opening balance, date, credit limit, அதை வெட் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது அவங்களோட அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். அது போஸ்டல் கோட், அந்த கண்டக்ட் டீட்டெயில்ஸ்ல கண்டக்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அவரோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபெக்ஸ் நம்பர், வெப் அட்ரஸ் இதெல்லாம் எட் பண்ணலாம். அடுத்தது டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் எட் பண்ணலாம். அடுத்தது டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இதையும் எட் பண்ணலாம்.
அடுத்தது சேவ் அண்ட் நியூ. சப்ளையர் நேம், ரிட்டைல் செலர், அது ஓப்பனிங் பேலன்ஸ், டேட், கிரெடிட் லிமிட், வெட் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், அந்த போஸ்டல் அட்ரஸ், கான்டாக்ட் நேம், இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபெக்ஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது டிஃபால்ட் செட்டிங்கில் டிஃபால்ட் டிஸ்கவுண்ட், இந்த டியூ டேட் ஃபார் பேமெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது ஆக்டிவ் அடிஷனல் கான்டாக்ட் இருக்கு. அது பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அந்த சப்ளையர்கிட்ட. இந்த நோட்ஸ் ஏதாவது நோட்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். இந்த யூசர் டிஃபைன் ஃபீல்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். பேஸ்ட் அது ரிப்போர்ட் லே அவுட்ஸ் இதெல்லாம் ஆல்டேஷன் செய்யலாம். எல்லாம் கொடுத்த போகிறோம். சேவ் அண்ட் சேவ். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி அதில் சப்ளையர் பேலன்சஸ் டே அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இல்லை டேட், சப்ளையர், ஸ்டேட்டஸ், ஸ்டைல், டீடைல். அடுத்தது வியூ ரிப்போர்ட் கொடுத்தா சப்ளையர் பேலன்ஸ் ரிப்போர்ட் வரும். இந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறேன். சப்ளையரை கொடுத்துட்டு மினி இது ரிஃப்ரெஷ். எல்லா சப்ளையர்ட கிரியேட் பண்ண எல்லா சப்ளையரையும் காட்டும், அவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸையும் காட்டும், அவங்க தர வேண்டிய டேர்ம்ஸையும் காட்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேர்ம்ஸையும் காட்டும். இது வந்து சப்ளையர் பேலன்ஸ் டேட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். கஸ்டமர் கிரியேஷன் செய்யறதுக்கு கஸ்டமர் டேபுக்கு போயிட்டு அங்கே எந்த கஸ்டமர் இருக்கு இல்லாட்டி லிஸ்ட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் செலக்ட் பண்ணி செய்யலாம். அடுத்தது கஸ்டமர் கேட்டகரிஸ் இருக்கு, இல்லை எந்த வகையான கஸ்டமர்னு சொல்லி எங்களுக்கு எட் பண்ணலாம். அடுத்தது கஸ்டமர் கிரியேட் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமரை செலக்ட் பண்ணணும். அதில் எந்த கஸ்டமர், இல்லை கஸ்டமர் நேம், ஓப்பனிங் பேலன்ஸ், டேட், இது கிரெடிட் லிமிட் இருந்தா கிரெடிட் லிமிட், அது வெட் நம்பர், சேல்ஸ் ரெப் அவனோட அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்த போஸ்டல் அட்ரஸ்,
postal code, contact name, email address, telephone number, மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், வெப் அட்ரஸ்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இமெயில், அடுத்த டிஃபால்ட் டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணலாம். அந்த டிஃபால்ட் ப்ரைஸ் லிஸ்ட், அந்த டியூ டேட் ஃபார் பேமெண்ட், இதையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பண்ணிட்டு சேவ் அண்ட் நியூ. கஸ்டமர் நேம், ஓப்பனிங் பேலன்ஸ், டேட், கிரெடிட் லிமிட், வெட் நம்பர், இந்த வெட் நம்பர் சேல்ஸ் ரெப்பெல்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது போஸ்டல் அட்ரஸ், contact name, email address, telephone number, the mobile number, fax number, web address, ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இமெயில், டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணலாம். அடுத்தது இன்னைக்கு ஆக்டிவிட்டி இன்னைக்கு அடிஷனல் கண்டெக்ட், நோட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். யூசர் டிஃபைன் ஃபீல்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன், சேல்ஸ் கிராப், இந்த ரிப்போர்ட் லே அவுட், இதெல்லாம் ஆல்டரேஷன் செய்யலாம். இவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சேவ். இதை ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட் கிளிக் பண்ணி இல்லை லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ், சேல்ஸ் பை கஸ்டமர்ஸ், கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட், கஸ்டமர் பேலன்ஸ், கஸ்டமர் டிரான்சாக்ஷன், கஸ்டமர் அன்அலோகேட்டட் ரிசீட், இதெல்லாம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கலாம். இல்லை கஸ்டமர் பேலன்ஸ். ரன் அட் டேட், கஸ்டமர், ஸ்டேட்டஸ், ஸ்டைல், கேட்டகரி, எக்ஸ்க்ளூட் இதெல்லாம் கொடுத்துட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தா கஸ்டமரோட பேலன்ஸ் ரிப்போர்ட் வரும். நாங்கள் கிரியேட் பண்ண எல்லா கஸ்டமரும் அவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ், அடுத்தது அவங்க தர வேண்டிய பீரியட் எல்லாம் காட்டும். சர்வீஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேஷன். ஸ்டாக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐட்டம் டேபுக்கு போயிட்டு ஹெட் அண்ட் ஐட்டம் வீக்கி அதை லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பண்டில்ஸ் இருந்த பண்டில்ஸ் ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஐட்டம் கேட்டகரிஸ், அது ஐட்டம் கேட்டகரிஸ் இருக்கு, எந்த வகையான ஐட்டம்ஸ் வகைகளை எனக்கு ஹெட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஐட்டம் கேட்டகரிஸ், நீங்கள் ஹெட் கேட்டகரி இதை கிளிக் பண்ணணும். அடுத்தது என்ன டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. சேவ் அண்ட் நியூ. ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், சேவ் அண்ட் நியூ. அது ஃபினிஷ் சேவ்.
இந்த ஐட்டம்ஸை கிரியேட் பண்றதுக்கு லிஸ்ட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், இல்ல ஹெட் ஐட்டம், இல்ல கோட், ஐட்டம் கோட், டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் நேம், கேட்டகரி, ஃபினிஷ் குட், ஓப்பனிங் காஸ்ட், ஓப்பனிங் குவான்டிட்டி, டேட், அது ப்ரைஸ், யூனிட், இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ், பேஜஸ் அக்கௌண்ட் பேஜஸ், அடுத்த ப்ரைஸ் லிஸ்ட், யூஸ் டிஃபைன் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அது பிக்சர் வேணும்னா பிக்சர் உண்டு, இமேஜ் உண்டு எட் பண்ணலாம். எட் பிக்சர், எஸ். எட் பிக்சர்ல இங்க எட் அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணணும். இல்ல க்ளோஸ். இங்க இமேஜ் உண்டு எட் ஆயிடுது. அது டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே சேவ் அண்ட் நியூ. ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், ஐட்டம் கேட்டகரி, ஓப்பனிங் காஸ்ட், குவான்டிட்டி, டேட், சேவ் அண்ட் நியூ. சேவ் அண்ட் நியூ. இந்த சேவிஸ் செட் பண்ண வேணும்னா இன்னைக்கு ஐட்டம் டைப் இருக்கு. ஒன்று பிசிக்கல், ரெண்டாவது சேவிஸ். பிசிக்கல்னு சொல்றது குட்ஸ், இது வந்து சேவிஸ். சேவிஸ் செட் பண்ணணும்னா சேவிஸை டிக் பண்ணணும். அடுத்த சேவிஸ் கோட், சேவிஸ் நேம், ஓப்பனிங் காஸ்ட், சேவ் அண்ட் நியூ. கோட், சேவிஸ் நேம், இன்னைக்கு ஐட்டம் டைப் வந்து சேவிஸ், ஓப்பனிங் காஸ்ட், சேவ். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு இந்த குயிக் ரிப்போர்ட்ல லிஸ்ட்டை கிளிக் பண்ணி, இல்லை லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், ஐட்டம் மூவ்மெண்ட், சேல்ஸ் பை ஐட்டம் இருக்கு, இல்லை ஐட்டம் வேல்யூவேஷன், இல்லை ரன் அட் டேட், டேட் செலக்ட் பண்ணணும். ஐட்டம், இதெல்லாம் டிக் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட்.
இதில் நாங்கள் கிரியேட் பண்ண அவ்வளோ ஐட்டம்ஸும் இருக்கும். அடுத்து அதில் குவான்டிட்டி ஒன் ஹேண்ட் லெவல் இருக்கு, அது அதோட காஸ்ட் எல்லாம் காட்டும். இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஐட்டம் டேபுக்கு போயிட்டு இங்க டிரான்சாக்ஷன்ல ஐட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்டம் நேம், ரீசன், கரண்ட் குவான்டிட்டி ஆன் ஹேண்ட், நியூ குவான்டிட்டி ஆன் ஹேண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் டேட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ். இன்னைக்கு நாங்கள் கொடுத்த ஐட்டம்ல இன்னைக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஐட்டம் குவான்டிட்டி ஹேண்ட் 90 இருந்தது, இப்போ 120 மாறி இருக்கு. பேச்சஸ் ஆர்டர் பேச்சஸ் ஆர்டர் செய்யறதுக்கு வந்து சப்ளையர் டேபுக்கு போயிட்டு இங்க டிரான்சாக்ஷன்ல சப்ளையர் பேச்சஸ் ஆர்டரை செலக்ட் பண்ணணும். இல்ல ஹெட் பேச்சஸ் ஆர்டர், இல்ல சப்ளையர் நேம் இல்லாட்டி இல்ல ஹெட் நியூ சப்ளையர் செலக்ட் பண்ணிட்டு புது சப்ளையரை கிரியேட் பண்ணணும். டேட், சேவ். அடுத்தது பேச்சஸ் ஆர்டர் டேட், அடுத்தது ஐட்டம், செலக்ட் ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ், சேவ் அண்ட் நியூ. சப்ளையர் நேம், ஹெட் நியூ சப்ளையர், சப்ளையர் நேம், டேட், சேவ். அந்த பேஜஸோட டேட், செலக்ட் ஐட்டம், select item, quantity, price, save. இந்த போட்ட பேஜஸோட பில்லா கன்வெர்ட் பண்ணணும். பில்லா கன்வெர்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று சப்ளைல டிரான்சாக்ஷன்ல போயிட்டு சப்ளை இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி செய்யலாம். இல்லாட்டி இன்னைக்கு பேஜஸ் ஆர்டர் லிஸ்ட்லயே இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் இருக்கு, இந்த எக்ஷனை கிளிக் பண்ணி இன்னைக்கு கிரியேட் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணலாம். இன்னைக்கு பில்லா கன்வெர்ட் சப்ளை இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணியாண்டு ஓகே. இன்னைக்கு சப்ளை இன்வாய்ஸுக்கான பில்லுக்கான டீட்டெயில்ஸ் காட்டும். அது பில் டேட், சப்ளை இன்வாய்ஸ் நம்பரையும் போட்டு அடுத்தது பில் டேட், டியூ டேட், அது சேவ்.
ரெண்டாவது மெத்தட் வந்து சப்ளையர்ல டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டு சப்ளை இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். இங்க எட் சப்ளையர் இருக்கும், எட் சப்ளை இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். இல்ல சப்ளையர் நேமை செலக்ட் பண்ணணும். அதாவது இங்க இன்னைக்கு ஃப்ரம் பேஜஸ் ஆர்டர் இன்னைக்கு அல்ல ஒரு நாங்க போட்ட பேஜஸ் ஆர்டர் லிஸ்ட். ஓகே, செலக்ட் பண்ண உடனே அந்த சப்ளை இன்வாய்ஸை இங்க காட்டும். அடுத்தது இன்வாய்ஸுக்கான டேட், டியூ டேட், சேவ். இதுல ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு குயிக் ரிப்போர்ட்ல சப்ளை இன்வாய்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். டேட் ரேஞ்ச், ஆல், சப்ளையர், இது ஸ்டேட்டஸ், சப்ளையர் ரிட்டர்ன்ஸ் கேட்டகரிலாம் கொடுத்துட்டு வியூ ரிப்போர்ட். இன்னைக்கு நாங்க போட்ட இன்வாய்ஸ் காட்டுது. கேஷ் அண்ட் செக் பேஜஸ். செக் பேஜஸ் செய்யறதுக்கு சப்ளையர்ல டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டு இங்க சப்ளையர் இன்வாய்ஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஹெட் சப்ளையர் இன்வாய்ஸ், சப்ளையர் நேம், டேட், டியூ டேட், செலக்ட் ஐட்டம், குவான்டிட்டி, பிரைஸ், சேவ் அண்ட் நியூ. சப்ளையர், டேட், டியூ டேட், ஐட்டம், குவான்டிட்டி, பிரைஸ், சேவ் அண்ட் நியூ. சப்ளையர், டேட், டியூ டேட், ஐட்டம், குவான்டிட்டி, பிரைஸ், சேவ். இந்த இன்வாய்ஸ் சப்ளை இன்வாய்ஸ் போட்டதுக்கு நாங்கள் பேமெண்ட் செய்யணும். பேமெண்ட் செய்யறதுக்கு வந்து சப்ளையர்ல டிரான்சாக்ஷன்ல சப்ளை இன்வாய்ஸுக்கு போகணும். டெய்லி டூல்ஸ் லிமிடெட் இன்னைக்கு எக்ஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு கிரியேட் பேமெண்ட் செய்யணும். கிரியேட் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் செய்யணும். இன்வாய்ஸை கிளிக் பண்ணணும். அந்த அமௌண்ட் இங்கே அமௌண்ட் காட்டும், பேமெண்ட் அமௌண்ட். அடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர், the bank account, cash in hand, payment date,
The payment method cash, process and new. Supply name or bill select பண்ணணும். Reference number, bank, cash in hand, date, the payment method cash, process and new. Supplier, bill select பண்ணணும். Reference number, bank, cash in hand, payment date, payment method cash, process and new. Supplier, supplier invoice, reference number, அதாவது check number, bank account, international bank, payment date, payment method check, process. ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டில் பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். டேட் ரேஞ்ச், ஆல், பேங்க் அக்கவுண்ட், கேஷ் இன் ஹேண்ட், அடுத்தது இன்டர்நேஷனல் பேங்க், அடுத்தது வியூ ரிப்போர்ட். இது கேஷ் இன் ஹேண்டால் செஞ்ச பேமெண்ட்ஸ், இது இன்டர்நேஷனல் பேங்கால் செஞ்ச பேமெண்ட்ஸ். சேல்ஸ் ஆர்டர் செய்யறதுக்கு கஸ்டமர் டேபுக்கு போயிட்டு இங்க டிரான்சாக்ஷன்ல கஸ்டமர் சேல்ஸ் ஆர்டரை செலக்ட் பண்ணணும். எட் சேல்ஸ் ஆர்டர் அதை செலக்ட் பண்ணணும். கஸ்டமர் நேம் இல்லாட்டி எட் நியூக்கு போயிட்டு நியூ கஸ்டமரை கிரியேட் பண்ணணும். டேட், டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதை நண்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு சேவ். அடுத்தது டேட், சேல்ஸோட டேட், சேல்ஸ் ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ், சேவ் அண்ட் நியூ. கஸ்டமர், add new customer, customer name, date, டிஃபால்ட் செட்டிங்ல இமெயில நண்டு கொடுக்குறேன், அது சேவ். அதாவது சேல்ஸோட டேட், டியூ டேட், ஐட்டம்,
quantity, price, save. போட்ட சேல்ஸ் ஆர்டரை இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணணும், கஸ்டமர் இன்வாய்ஸா. அதுக்கு கஸ்டமர்ல இல்லாட்டி சேல்ஸ் ஆர்டர்லயே நாங்க போட்ட சேல்ஸ் ஆர்டரை இன்னைக்கு எக்ஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு கிரியேட் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணி இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஓகே. இன்வாய்ஸ் டேட், டியூ டேட், சேவ். செகண்ட் மெத்தட், கஸ்டமர்ல டிரான்சாக்ஷன்ல கஸ்டமர் இன்வாய்ஸுக்கு போகணும். இன்வாய்ஸுக்கு போயிட்டு இங்க ஹெட் டேக்ஸ் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். இங்க கஸ்டமர் செலக்ட் பண்ணணும். கஸ்டமர் நேம். அடுத்தது இங்க ஃப்ரம் கொட்டேஷன் சேல்ஸ் ஆர்டர்ல நாங்க போட்ட சேல்ஸ் ஆர்டர் செலக்ட் பண்ணணும். போட்டோன்னே இங்க நாங்க போட்ட இன்வாய்ஸ் டீடைல்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட், டியூ டேட், சேவ் அண்ட் நியூ. கஸ்டமர் நேம், அதாவது சேல்ஸ் ஆர்டர் செலக்ட் பண்றேன். நாங்க போட்ட சேல்ஸ் ஆர்டர் காட்டுது. அடுத்தது இன்வாய்ஸ் டேட், அந்த டியூ டேட், சேவ். ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு கஸ்டமர் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணு. டேட் ரேஞ்ச், ஆல், கஸ்டமர், வியூ ரிப்போர்ட். நாங்க போட்ட சேல்ஸோட இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ண அவ்வளோ இன்வாய்ஸும் இங்க காட்டும். அண்ட் செக் சேல்ஸ், கேஷுவல் செக் சேல்ஸ் செய்யறதுக்கு கஸ்டமர்ல டிரான்சாக்ஷன்ல ஜஸ்ட் அது இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது கஸ்டமர் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். அதில் ஹெட் டெக்ஸ் இன்வாய்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதில் கஸ்டமர் நேம் இல்லாட்டி ஹெட் நியூ கஸ்டமர், டேட், டிஃபால்ட் செட்டிங் இல்லை நன் கொடுத்துட்டு சேவ். அடுத்தது இன்வாய்ஸ் டேட், டியூ டேட், ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ், சேவ் அண்ட் நியூ. இது அடுத்த கஸ்டமர், நெக்ஸ்ட் கஸ்டமர், டேட், டியூ டேட், ஐட்டம், குவான்டிட்டி,
price, save and new. Customer, add new customer. Date, default setting la email none, save. The invoice date, due date, item, quantity, price, save. அதாவது கஸ்டமர் இதுக்கு பேமெண்ட் செஞ்சா ரிசிப்ட் கொடுக்கணும். அது கஸ்டமர் ரிசிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அது இன்வாய்ஸ்ல அல்ல கஸ்டமர் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது கஸ்டமர் இன்வாய்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு அல்ல எக்ஷன்ல கிரியேட் ரிசிப்ட். இந்த இன்வாய்ஸை டிக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ், பேங்க் அக்கவுண்ட், கேஷ் இன் ஹேண்ட், டேட், அதுவும் கேஷ், பேமெண்ட் மெத்தட் கேஷ், ப்ராசஸ் அண்ட் நியூ. கஸ்டமர் நேம், இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் நம்பர், பேங்க் அக்கவுண்ட், கேஷ் இன் ஹேண்ட், டேட், பேமெண்ட் மெத்தட் கேஷ், ப்ராசஸ் அண்ட் நியூ. கஸ்டமர் நேம், இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ், பேங்க் அக்கவுண்ட், கேஷ் இன் ஹேண்ட், டேட், பேமெண்ட் மெத்தட் கேஷ், ப்ராசஸ் அண்ட் நியூ. கஸ்டமர், ரெஃபரன்ஸ் நம்பர், செக் நம்பர், பேங்க் அக்கவுண்ட், இன்டர்நேஷனல் பேங்க், டேட், பேமெண்ட் மெத்தட் செக், ப்ராசஸ். இன்வாய்ஸ் இன்னைக்கு செக்ஷனில் போயிட்டு எடிட், இன்னைக்கு இன்வாய்ஸை டிக் பண்ணணும். இன்வாய்ஸை டிக் பண்ணிட்டு மற்ற எல்லா டேட்லாம் கொடுத்துட்டு அடுத்தது ப்ராசஸ். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டில் பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கணும். டேட் ரேஞ்ச், ஆல், பேங்க் அக்கவுண்ட், கேஷ் இன் ஹேண்ட், இன்டர்நேஷனல் பேங்க், வியூ ரிப்போர்ட். இங்கே கஸ்டமர் பேமெண்ட் செஞ்சு அவ்வளோ டீட்டெயிலும் காட்டுவோம். இதுக்கு நாங்கள் ரெசிப்ட் கொடுத்தது எல்லாத்தையும் பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட், அடுத்தது இன்டர்நேஷனல் பேங்க். வெண்டர் பேமெண்ட் செய்யறதுக்கு சப்ளையர் டேப்ல டிரான்சாக்ஷன்ல சப்ளையர் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணணும்.
அதில் சப்ளை பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு சப்ளையர் நேம் ஒரு பில்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ரெஃபரன்ஸ் அடுத்தது பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் டேட் செக் அந்த அமௌண்ட் 22,000 அது ப்ரொசஸ் அண்ட் நியூ சப்ளையர் நேம் ஒரு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணணும். அமௌண்ட் கரெக்ட். ரெஃபரன்ஸ் செக் நம்பர் அடுத்தது பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் டேட் பேமெண்ட் மெத்தட் செக் அதாவது ப்ரொசஸ் அண்ட் நியூ சப்ளையர் அந்த பில்லை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் நம்பர் செக் நம்பர் இல்லாட்டி பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் டேட் செக் ப்ரொசஸ் அண்ட் நியூ சப்ளையர் நேம் பில்லை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் பேங்க் இன்டர்நேஷனல் பேங்க் டேட் செக் அடுத்தது அமௌண்ட் வந்து 56,500 அப்போ சேஞ்ச் பண்ணணும். 56,500 56,500 நீங்கள் சேஞ்ச் பண்ணோடனே இங்கேயும் டிக் பண்ணணும். டிக் பண்ணோடனே இங்கே அமௌண்ட் காட்டும் 56,500 அடுத்தது ப்ரோசஸ். இதில் ரிப்போர்ட் பார்க்குறது குயிக் ரிப்போர்ட்டில் சப்ளை பேங்க் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன் ஆல் பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் சப்ளை பேமெண்ட் ரிப்போர்ட். இங்கே வெண்ட பேமெண்ட் சப்ளை பேமெண்ட் செஞ்சதை காட்டும். கஸ்டமர் பேமெண்ட் இல்லாட்டி கஸ்டமர் ரிசீட் எப்படி செய்யறேன்டா கஸ்டமர் டேப்ல டிரான்சாக்ஷன்ல கஸ்டமர் ரிசீட்டை செலக்ட் பண்ணணும். எட் ரிசீட் இல்லை கஸ்டமர் நேம் அந்த இன்வாய்ஸை கஸ்டமர் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் கேஷ் இன் ஹேண்ட் டேட் பேமெண்ட் மெத்தட் கேஷ் அதாவது ப்ரொசஸ் அண்ட் நியூ கஸ்டமர் அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் இங்கே அமௌண்ட் பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க் டேட் பேமெண்ட் மெத்தட் செக் இந்த இன்வாய்ஸையும் கிளிக் பண்ணால் அந்த அமௌண்ட் காட்டும். நான் கஸ்டமர் பேமெண்ட் பண்ண அமௌண்ட்
அதாவது ப்ராசஸ் அண்ட் நியூ. கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் 56 45 79. பேங்க் அக்கவுண்ட் கொமர்ஷியல் பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க். அதாவது இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அவர் இருந்த இதை கிளிக் பண்ணணும். வந்துட்டு அந்த அமௌண்ட், அது பேமெண்ட் பண்ண டேட், அது செக். இதையும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அந்த அமௌண்ட் காட்டும். அதாவது ப்ராசஸ். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டில் பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், டேட் ரேஞ்ச், ஆல், பேங்க் அக்கவுண்ட், இன்டர்நேஷனல் பேங்க், டிரான்சாக்ஷன் டைப், கஸ்டமர் ரிசிப்ட், வியூ ரிப்போர்ட். நீ கஸ்டமர் பேமெண்ட் செஞ்சது காட்டும், இல்லாட்டி கஸ்டமர் ரிசீட் கொடுத்ததை காட்டும். கிரெடிட் நோட் இல்லாட்டி சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் செய்யறதுக்கு என்னன்னா, கஸ்டமர்ல டிரான்சாக்ஷன்ல கஸ்டமர் இன்வாய்ஸுக்கு போகணும். இல்ல அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ற கஸ்டமரை செலக்ட் பண்ணணும். இல்ல எக்ஷனை கிளிக் பண்ணி அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்ல கிரியேட் கிரெடிட் நோட் அதை கிளிக் பண்ணணும். இல்ல கஸ்டமர் அந்த ரிட்டர்ன் ஆயின டேட், அது எவ்வளவு குட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அது சேவன் நியூ. கஸ்டமர் இந்த ரிட்டர்ன் ஆயின டேட் இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி அங்க இன்வாய்ஸ் லிஸ்ட்ல போயிட்டு செலக்ட் பண்ணலாம். இன்வாய்ஸ் லிஸ்ட்ல போயிட்டு இன்னைக்கு எக்ஷன்ல கிரியேட் கிரெடிட் நோட் செட் பண்ணா அது டீட்டெயிலா லேசியா காட்டும். இங்க எல்லா டீட்டெயிலும் காட்டும். இன்னைக்கு அவரோட இன்வாய்ஸ் டீட்டெயில் எல்லாம் காட்டும். அடுத்தது இங்க நீ டேட் செலக்ட் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன டேட், அதாவது குட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு, சேவன் நியூ. கஸ்டமர்ல கஸ்டமர் இன்வாய்ஸ் லிஸ்ட், அடுத்த கஸ்டமர் எக்ஷன்ல போயிட்டு கிரியேட் கிரெடிட் நோட், டேட், குவான்டிட்டி, சேவ். ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு குயிக் ரிப்போர்ட்ல கஸ்டமர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அதை செலக்ட் பண்ணணும். டேட் ரேஞ்ச், ஆல், கஸ்டமர், டிரான்சாக்ஷன் டைப்ல வந்து கிரெடிட் நோட் செலக்ட் பண்ணிட்டு வியூ ரிப்போர்ட். இங்க சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயினது இங்க காட்டும்.
சப்ளையர் கிரெடிட், பேச்சஸ் ரிட்டர்ன் இல்லாட்டி டெபிட் நோட். இதை எப்படி கிரியேட் பண்றேன்டா, சப்ளையர்ல டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டு அங்க சப்ளையர் ரிட்டர்னுக்கு போயிட்டு டிரெக்டா கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி சப்ளையர் இன்வாய்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க கிரெடிட் நோட் கிரியேட் பண்ணலாம். சப்ளையர் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணணும். அதில் எந்த சப்ளையருக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போறோமோ அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நேராக வந்து எக்ஷனில் கிரியேட் சப்ளையர் ரிட்டர்ன் அதை கிளிக் பண்ணணும். அதில் எல்லா டீட்டெயிலும் அதை ரிட்டர்ன் ஆகிற டேட், குவான்டிட்டி, சேவ். அதே மாதிரி சப்ளையருக்கு வந்து டிரான்சாக்ஷனில் சப்ளையர் இன்வாய்ஸ் லிஸ்ட்டுக்கு வரணும். அதில் அடுத்த சப்ளையரை செலக்ட் பண்ணி எக்ஷனில் கிரியேட் சப்ளையர் ரிட்டர்ன், டேட், குவான்டிட்டி, சேவ். சப்ளையரில் டிரான்சாக்ஷனில் சப்ளையர் இன்வாய்ஸ் லிஸ்ட், எக்ஷனில் கிரியேட் சப்ளையர் ரிட்டர்ன், டேட், குவான்டிட்டி, சேவ். சப்ளையரில் டிரான்சாக்ஷனில் சப்ளையர் இன்வாய்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு அதில் சப்ளையரை செலக்ட் பண்ணிட்டு எக்ஷனில் கிரியேட் சப்ளையர் ரிட்டர்ன், டேட், the quantity, சேவ். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டில் சப்ளையர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அதை செலக்ட் பண்ணணும். அதில் டேட் ரேஞ்ச் ஆல், சப்ளையர், அந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் சப்ளையர் ரிட்டர்ன், அதாவது வியூ ரிப்போர்ட். இங்கே சப்ளையர் ரிட்டர்ன் ஆயினது இல்லாட்டி பேச்சஸ் ரிட்டர்ன் ஆயினதை காட்டும். எக்குரல் பேமெண்ட் செய்யறதுக்கு பேங்கிங் டேப்ல டிரான்சாக்ஷன்ல பேங்கிங்கை செலக்ட் பண்ணணும். இல்லை பேங்கை செலக்ட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டை, இன்டர்நேஷனல் பேங்க். அடுத்தது டேட், எக்குரல் பேமெண்ட், அக்கௌண்ட்ல இன்னைக்கு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். அக்கௌண்ட், அது இதில் வந்து என்ன என்னத்துக்கு பே பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட். அடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர், அது அமௌண்ட், ஸ்பெண்டில் அமௌண்ட். அடுத்தது டேட், இதெல்லாம் இன்டர்நேஷனல் பேங்கால செய்கிறது. இதுவும் எக்ரோல் பேமெண்ட்.
இதுவும் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அது பே பண்ண போகிற அக்கௌண்ட், நம்பர், அமௌண்ட், சேவ் சேஞ்சஸ். அடுத்த கேஷ் இன் ஹேண்டால டேட், இன்னைக்கு அக்கௌண்ட்ல டைப்ல வந்து அக்கௌண்ட் செலக்ட் பண்றேன். அதை பே பண்ண போற அக்கௌண்ட், ETF, ரெஃபரன்ஸ், ஸ்பென், சேவ் சேஞ்சஸ். இதில் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ரிப்போர்ட் டேப்ல பேங்க் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணுறேன். இல்லை பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் டேட் ரேஞ்ச் வந்து ஆல். இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்டர்நேஷனல் பேங்க். டிரான்சாக்ஷன் டைப் வந்து அக்கௌண்ட் பேமெண்ட், அதாவது வியூ ரிப்போர்ட். இந்த இன்டர்நேஷனல் பேங்கால் செஞ்ச எக்ரோல் பேமெண்ட். அது மாதிரி கேஷ் இன் ஹேண்டால் செஞ்சேன்டா டேட் ரேஞ்ச் வந்து ஆல், பேங்க் அக்கௌண்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட், டிரான்சாக்ஷன் டைப் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் பேமெண்ட், அதுமாதிரி வியூ ரிப்போர்ட். இது வந்து கேஷ் இன் ஹேண்டால் செஞ்ச எக்ரோல் பேமெண்ட். அதை பேமெண்ட் செய்யறதுக்கு பேங்கிங் டைப் செலக்ட் பண்ணிட்டு அதில் டிரான்சாக்ஷனில் பேங்கிங்கை செலக்ட் பண்ணணும். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், பிஓசி. அது டேட், டிஸ்கிரிப்ஷன், டைப்பில் வந்து அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன், பே பண்ண போகிற அக்கௌண்ட்டை அதில் இல்லாதனால எட் நியூக்கு போயிட்டு கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் நேம், டேட், சேவ். கேட்டகரி, சேவ். இது ரெஃபரன்ஸ் நம்பர், ஸ்பென், அடுத்தது வந்து டேட், அக்கௌண்ட், பே பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து நியூக்கு போயிட்டு கிரியேட் பண்ணணும். எட் நியூவில் அக்கௌண்ட் நேம், கேட்டகரி, இது எக்ஸ்பென்ஸ், டேட், சேவ். ரெஃபரன்ஸ் நம்பர்,
ஸ்பெண்ட் அமௌண்ட். அடுத்தது வந்து டேட். அடுத்தது சேவ் சேஞ்சஸ். அடுத்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி கொமர்ஷியல் பேங்க். கொமர்ஷியல் பேங்க்ல அதை பேமெண்ட் செய்யறதுண்டா இங்கே நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் அதை பேமெண்ட். அக்கௌண்ட் செலெக்ஷன். பே பண்ண போகிற அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் நேம். டைப். அக்கௌண்ட் டைப் வந்து அடுத்தது டேட். சேவ். ரெஃபரன்ஸ் நம்பர். பென். சேவ் சேஞ்சஸ். இதை ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ரிப்போர்ட் டைப்பில் பேங்க் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணணும். இல்லை பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன். டேட் ரேஞ்ச் ஆல். பேங்க் அக்கௌண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் டைப் அக்கௌண்ட் பேமெண்ட் வியூ ரிப்போர்ட். இல்லை நாங்கள் அதர் பேமெண்ட் செஞ்சதை காட்டும். பிஓசியால் செஞ்ச அதர் பேமெண்ட். அதே மாதிரி கேஷின் கொமர்ஷியல் பேங்க்கால் செஞ்சது பார்க்குறோம்னா கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்தா கொமர்ஷியல் பேங்க்கால் செஞ்ச அதர் பேமெண்ட் காட்டும். கஸ்டமர் ப்ரீபேமெண்ட் இல்லாட்டி கஸ்டமர் அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரில் போயிட்டு டிரான்சாக்ஷனில் பேங்கிங் பேங்கிங் டேப்புக்கு போயிட்டு அதில் டிரான்சாக்ஷனில் பேங்கிங்கை செலக்ட் பண்ணணும். இல்லை கஸ்டமர் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுறது அதை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே நீ பேங்க் அக்கௌண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி கொமர்ஷியல் பேங்க் அவர் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுற டேட். டிஸ்கிரிப்ஷன் கஸ்டமர் ப்ரீபேமெண்ட். இன்னைக்கு அக்கௌண்ட் டைப் வந்து டைப்பில் வந்து கஸ்டமரை செலக்ட் பண்ணி இன்னைக்கு செலெக்ஷனில் அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணணும். அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர். இன்னைக்கு ஸ்பெண்ட் ரிசீவ்டு இருக்கு. இவர் அட்வான்ஸ் பேமெண்ட் எங்களுக்கு தர சொல்லி இன்னைக்கு ரிசீவ்ல அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் அமௌண்ட்டை ரெக்கார்ட் டைப் பண்ணணும். 2,00,000. அது சேவ் சேஞ்சஸ். அடுத்து இந்த கஸ்டமர் பேர்ல ஒரு இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். கஸ்டமர் இன்வாய்ஸ். அந்த கஸ்டமர் இன்வாய்ஸ் அமௌண்ட்டை இந்த அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கழிச்சு விடலாம். அதுக்கு கஸ்டமர் இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷனில் கஸ்டமர் இன்வாய்ஸ். டெக்ஸ் இன்வாய்ஸ் அது செலக்ட் பண்ணி கஸ்டமர் கஸ்டமர் நேம் the date invoice date the item quantity amount save. இந்த கஸ்டமர் ரெசீட்டையும் இந்த இன்வாய்ஸையும் மெச் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டை
அவர் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கழிக்கிறதுக்கு எலகேட் பண்ணணும். அதுக்கு கஸ்டமரில் டிரான்சாக்ஷனில் இன்னைக்கு எலகேட் ரிசீட் இன்னைக்கு இதை செலக்ட் பண்ணணும். இல்லை அந்த கஸ்டமர் நேம் அது இதில் ஆல் இன்வாய்ஸ் பெட்வீன் ஸ்பெசிஃபிக் இன்வாய்ஸ் நம்பர் இன்னைக்கு இல்லை ஆல் இன்வாய்ஸை கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ். இல்லை அவர் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண அமௌண்ட் 2 லட்சம் இருக்கு. இது நாங்கள் அவர் கிரியேட் பண்ண கஸ்டமர் ரிசீட், அதாவது இன்வாய்ஸ் இருக்கு. அவர் இன்வாய்ஸ் இருக்கு. இதை எப்படி எலோகேட் பண்ணுறேன்டா, இதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை அதை அப்படியே ட்ரெக் பண்ணி அப்படியே அந்த இன்வாய்ஸ் மேலே வச்சா இங்கே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி அப்படியே அப்படியே விட்டா அந்த அமௌண்ட் கழிப்பட்டு இங்கே அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து இங்கே கழிப்பட்டு காட்டும். அதே மாதிரி இவர் கழிக்கிற அமௌண்ட்டை நாங்கள் எவ்வளோன்னு டைப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஸ்பில்ட் அன்அலோகேட் ஐட்டம் அமௌண்ட் இன்னைக்கு அதை கிளிக் பண்ணினா இனி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ரெக் பண்ணி இந்த இதுக்கு மேலே விட்டா இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோன்ட்டு எங்களுக்கு டைப் பண்ணி கொள்ளலாம். எக்ஸாம்பிள் 500 ரூபாண்டா 500 கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா இங்கே 500 தான் என்னது குறைச்சி காட்டும். அடுத்தது சேவ்னு கொடுத்தா அது எலோகேட் ஆகிடும். ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு குயிக் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு கஸ்டமர் டிரான்சாக்ஷன் அதில் டேட் ரேஞ்ச் வந்து ஆல், அது அந்த கஸ்டமர் ரிப்போர்ட். அந்த கஸ்டமரில் நடந்த அந்த அவர் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணது ப்ரீபேமெண்ட், அடுத்து அவர் இன்வாய்ஸ் அமௌண்ட் 1000 அது கழிப்பட்டு 1,99,000 இருக்கு. இது வந்து அவரோட டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். சப்ளையர் ப்ரீபேமெண்ட் இல்லாட்டி சப்ளையருக்கு அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு சப்ளையரில் பேங்கிங்கில் போயிட்டு அதில் டிரான்சாக்ஷனில் பேங்கிங்கை செலக்ட் பண்ணணும். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் பேங்க். அதாவது அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுற டேட், டிஸ்கிரிப்ஷன், சப்ளையர், ப்ரீபேமெண்ட். இந்த அக்கௌண்ட் டைப்பில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து சப்ளையரை செலக்ட் பண்ணி நாங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணுற சப்ளையரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அது ரெஃபரன்ஸ் நம்பர். அடுத்தது இன்னைக்கு ஸ்பெண்ட் இருக்கு, ரிசீவ்டு இருக்கு. ரிசீவ்டா கஸ்டமர் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் அது ரிசீவ், நாங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண சொல்லிட்டு அது ஸ்பெண்டில் வரும். 1 லட்சம், அது சேவ் சேஞ்சஸ். அடுத்தது இந்த சப்ளையருக்கு ஒரு பில் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ சப்ளையரில் போயிட்டு டிரான்சாக்ஷனில் சப்ளையர் இன்வாய்ஸ் இன்னைக்கு பில் இல்லாட்டி சப்ளை இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். எட் சப்ளை இன்வாய்ஸ் இல்லை சப்ளையர் நேம், அந்த இன்வாய்ஸ் டேட், அடுத்தது ஐட்டம், குவான்டிட்டி, ப்ரைஸ், சேவ். நாங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சப்ளையருக்கு. அதே மாதிரி சப்ளையருக்கு ஒரு பில் இருக்கு. நாங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து எங்களோட பில்லை கழிக்கலாம். அது சுட்டி அதனால அந்த சப்ளையருக்கு போயிட்டு டிரான்சாக்ஷனில் இன்னைக்கு எலோகேட் பேமெண்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணணும். இல்லை சப்ளையரை செலக்ட் பண்ணணும்.
இல்லை ஆல் இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் between ஸ்பெசிஃபிக் இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இல்லை ஆல் இன்வாய்ஸை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ். இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 2 இன்வாய்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து இது அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணது நாங்கள் 1,00,000 அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணது இருக்கு. இது ஸ்பிளிட் அன்எலோகேட் ஐட்டம் அமௌண்ட் இருக்கு. இதை நாங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ரெக் பண்ணி இந்த பில் மேலே வச்சா அது ஆட்டோமேட்டிக்காகவே கழிப்பாட்டு இங்கேயும் கழிப்படும். இன்னைக்கு ஸ்பிளிட் அன்எலோகேட் ஐட்டம் அமௌண்ட்டை கிளிக் பண்ணினா எவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கழிக்கணுமோ அதே அமௌண்ட்டை எங்களுக்கு டைப் பண்ணி கழிக்கலாம். அதாவது ஸ்பிளிட் அன்எலோகேட் ஐட்டம் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே கிளிக் பண்ணி எங்களுக்கு எந்த பில்லுக்கு கழிக்கணுமோ அந்த பில்லை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே விட்டா அந்த எவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கழிக்கணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணலாம். இந்த பில் வந்து 12,000, அவங்க இன்னைக்கு 10,000 எனக்கு கழிப்படணும். இன்னைக்கு ஓகே கொடுத்தா இன்னைக்கு 10,000 கழிப்பட்டு இன்னைக்கு அந்த 10,000 அமௌண்ட் 1,00,000 10,000 கழிப்பட்டு 90,000 காட்டும். இது சேவ். இதை ரிப்போர்ட் பார்க்கறது குயிக் ரிப்போர்ட்ல சப்ளையர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு போகணும். இந்த டேட் ரேஞ்ச் வந்து ஆல் சப்ளையர், இந்த சப்ளையரை செலக்ட் பண்றேன். அடுத்தது வியூ ரிப்போர்ட். இன்னைக்கு சப்ளைக்கு நாங்கள் அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணது 1,00,000. எங்களுக்கு வந்து பில் வந்து 12,000. அந்த 1,00,000 12,000 கழிப்பட்டு 88,000 இன்னும் பேமெண்ட் பண்ணிருக்கு. 88,000 அட்வான்ஸாக இருக்கு. 88,000 அட்வான்ஸாக இருக்கு. ரெக்கரிங் இன்வாய்ஸ், கஸ்டமர் ரெக்கரிங் இன்வாய்ஸ், அதை கிரியேட் பண்ணுறது கஸ்டமரில் டிரான்சாக்ஷனில் கஸ்டமர் ரெக்கரிங் இன்வாய்ஸ் இன்னைக்கு அதை செலக்ட் பண்ணணும். இல்லை ஹெட் ரெக்கரிங் இன்வாய்ஸ், இல்லை கஸ்டமர் நேம், ரெக்கரிங் இன்வாய்ஸ் நம்பர், டிஸ்கவுண்ட், சேல்ஸ் ரெப்லாம் இருக்கு. அடுத்தது இன்வாய்ஸ் டேட், டியூ டேட், அது ஃப்ரீக்குவன்சி, எவ்ரி டேயா, எவ்ரி இயரா, எவ்ரி செகண்ட் வீக், எவ்ரி வீக் இன்னைக்கு எவ்ரி மந்த். கிரியேட் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எஸ் டிராஃப்ட் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது ஐட்டம், ப்ரைஸ், சேவ். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு பேங்கிங்ல டிரான்சாக்ஷன்ல பேங்கிங்கை செலக்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஃப்ரம் ஃப்ரம் அக்கௌண்ட் ஹெடர் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ல இருந்து இன்னைக்கு டேட், ட்ரான்ஸ்ஃபர் டேட், இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட் இன்னைக்கு டைப்ல வந்து அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குண்டா பிஓசி, இன்னைக்கு ரெஃபரன்ஸ் நம்பர். அடுத்தது இன்னைக்கு ஸ்பெண்ட்ல வந்து அமௌண்ட். இதை சேவ் சேஞ்சஸ். இங்க கழிப்பற்றோம், கமர்ஷியல் பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட் கழிப்பற்றோம். இதில் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு பேங்க் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு போயிட்டு இல்லை பேங்க் அண்ட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன், இல்லை டேட் ரேஞ்ச் வந்து
ஆல் பேங்க் அக்கவுண்ட் வந்து பேங்க் ஆஃப் சிலோன். அடுத்தது வியூ ரிப்போர்ட். இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொமர்ஷியல் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயினது காட்டும் 2 லட்சம். ஜேர்னல் என்ட்ரிஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்ட்ஸ் ஏரியாவில் ப்ரொசஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அதை செலக்ட் பண்ணணும். டேட். இன்னைக்கு இம்போர்ட் ஜேர்னலை இம்போர்ட் பண்ணலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்து இன்னைக்கு டேட், ஜேர்னல் டேட். டெபிட். அக்கௌண்ட் வந்து நியூன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் நேம். சேவ். ரெஃபரன்ஸ். அமௌண்ட். கிரெடிட். அட் நியூ. அக்கௌண்ட் நேம். அமௌண்ட். அடுத்தது சேவ் பண்ணணும். சேவ். இப்போ ரிப்போர்ட் பார்க்குறது அக்கௌண்ட்ஸ் ஏரியாவில் போயிட்டு ரிப்போர்ட்டில் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் ஜேர்னல் என்ட்ரிஸ் ரிப்போர்ட். இல்லை ஃப்ரம் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட். the date range, view report. இல்லை ஜேர்னல் என்ட்ரி ரிப்போர்ட் காட்டும். பேங்க் ரீகன்சிலேஷன் செய்யறதுக்கு பேங்கிங்ல டிரான்சாக்ஷன்ல பேங்கிங் போகணும். செலக்ட் பண்ணி இல்லை பேங்க் செலக்ட் பண்ணணும். பேங்க்கை இன்டர்நேஷனல் பேங்க். இல்லை ரெண்டு எட் பண்ணணும். ஒன்று பேங்க் சார்ஜ், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம். அப்போ இன்னைக்கு டேட், பேங்க் சார்ஜ் டேட். இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன் பேங்க் சார்ஜ். இன்னைக்கு அக்கௌண்ட்ல வந்து டைப்ல வந்து அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது இன்னைக்கு செலெக்ஷன்ல எட் நியூக்கு போயிட்டு பேங்க் சார்ஜ்ன்ற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சேவ். இது வந்து ஸ்பெண்ட். இது ரெஃபரன்ஸ் நம்பர்.
இல்லை ஸ்பெண்ட் ரிசீவ். இது வந்து பேங்க் சார்ஜ்னால ஸ்பெண்ட் 1000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம். அக்கவுண்ட். அடுத்தது செலெக்ஷன்ல ஹெட் நியூல இன்ட்ரெஸ்ட் இன்கம். டைப் அக்கவுண்ட் டைப் வந்து அதர் இன்கம். சேவ். நம்பர். அடுத்தது இது வந்து ரிசீவ்ல 10,000. அடுத்தது சேவ் சேஞ்சஸ். அடுத்தது வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் செய்யறதுக்கு பேங்கிங்ல டிரான்சாக்ஷன்ல ரீகன்சில் பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இதை செலக்ட் பண்ணணும். இல்லை பேங்க் அக்கவுண்ட் இன்டர்நேஷனல் பேங்க். ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் அதாவது இண்டிங் பேலன்ஸ். ஃப்ரம் டேட் டு டேட் டிசம்பர். இல்லை டிஃபரன்ஸ் காட்டுது. இது ஜீரோ ஆகணும். ஜீரோ என்ன தான் ரீகன்சில் ஆகும். சில ரீகன்சில் ஆகிறதுக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்க்கணும். ஜீரோ. டிஃபரன்ஸ் வந்து ஜீரோ ஆயிட்டு. டிஃபரன்ஸ் வந்து ஜீரோ. ஆகவே இது வந்து ரீகன்சில் ஆயிட்டு சேவ்.